உண்மையின் தாயே இறைவா, இறைமகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அலை போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. ஆ ஆ ஆ ஆ படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. ஆ ஆ ஆ மென்தண்டல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு.
அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 வரையிலானவைகள். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அன்பை பற்றி பேசாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுள்களும் சரி, துறவியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரிய பெருமக்களும் சரி, புறக்கணிக்கப்பட்டவர்களும் சரி, அனைவருடைய வாயிலும் வருகின்றது அன்பு செய்யுங்க, அன்பு செய்வோம், அன்பை பெறுவோம் என்பதுதான். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறான வாழ்வியல் பண்பாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது மனதுக்கு கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நம்பிக்கை, வருகின்ற காலமாவது இந்த அறிவு வளர வளர அன்பு குறைகிற இந்த சூழலிலே அன்பு வளர்ந்து வளர்ந்து அறிவு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு மனதிலே ஒரு வகையான உணர்வு வருகிறது. யூத பாரம்பரியத்தில் எப்போதுமே இரட்டை மனநிலை காணப்பட்டது. திருச்சட்டத்தை இன்னும் பல சட்டங்களாக விளக்கமளிக்கும் மனநிலை. இரண்டாவது, திருச்சட்டம் முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் கூறுகிற மனநிலை. இந்த இரட்டை மனநிலை தான் இறைவாக்கினர்களின் போதனையிலும் வேற்றுமையை காட்டியது. ஒரு சில இறைவாக்கினர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் கடவுளின் திருச்சட்டங்களை கொடுத்தனர். ஆனால் மற்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் கடவுளின் சட்டங்களை கொடுத்தனர். உதாரணமாக, மோசே 613 சட்டங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த 613 சட்டங்களை தாவீது தன்னுடைய திருப்பாடல் 15 11 குறைக்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா இதனை மிகச் சுருக்கமாக 6 குறைக்கிறார். மீகா இறைவாக்கினர் அதனை 3 குறைக்கிறார். மீண்டும் ஏசாயா இறைவாக்கினர் இதன் அடிப்படையிலே 2 சட்டங்களாக பிரிக்கிறார். இறுதியில் அபகுக்கு இறைவாக்கினர் ஒரே வரியில், நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்று நிறைவு செய்கிறார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்களின் பல்வேறு விளக்கங்களுக்கும் இரத்தின சுருக்கமாக இன்றைய நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தின் சாராம்சத்தை விளக்குகிறார். கடவுளையும் சக மனிதர்களையும் அன்பு செய்வதே திருச்சட்டத்தின் சுருக்கம் என்பதை இயேசு இங்கே புதிய ஏற்பாட்டிலே வலியுறுத்துகிறார். நமது வாழ்வில் அந்த அன்பு முதன்மையான இடத்தை பெற வேண்டும். ஆனால் பல கேள்விகள். நாம் செய்கிற செயல்பாடுகள் அனைத்தும் அன்பை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். அதுவும் கேள்விக்குறியே. எல்லா மதங்களும் தாங்கி நிற்கின்ற ஒரு வார்த்தை, ஒற்றை சொல், அன்பு. எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அவன் வாழ முயற்சி எடுக்கிறான். ஆனால் சமுதாயத்திற்குள் வருகிற போது அவனது மத கோட்பாடுகளை தவிடுபடியாக மாற்றி அவன் சிந்தனையில் எழுகின்றவற்றை மட்டும் பிரதிபலிக்க அவன் முயல்கிறான். இதனாலேயே அநியாயம், அக்கிரமம், வன்முறை அதிகமாக சமூகத்திலே, சமயத்திலே நடைபெறுகிறது. காரணம், அன்பு என்ற வார்த்தை செயல் மறைந்து விட்டது. ஆனால் இயேசு இதனை சற்று மாற்று சிந்தனையில் நமக்கு தருகிறார். உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய். காரணம், உனக்கு அடுத்த நபர் கடவுள் என்பது இயேசுவின் மனப்போதனை.
ஏனென்றால் யூத சமூகத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னவென்றால் வகுப்பு பிரிவு. குறைந்த வகுப்பினர் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, பொது இடங்களில் பேசக்கூடாது என்பது அவர்களின் விதிமுறை. அதனால்தான் சமாரிய பெண் தன் நிலையையும் கனானிய பெண் தன் நிலையையும் எடுத்து கூறி இயேசுவை பிரித்து பார்க்கிறார்கள். பிறகு இயேசு இறைமகன் என்பதனை அறிந்த பிறகு அவரோடு ஒன்றிணைக்கின்றார்கள். அதனால்தான் இயேசு மறைநூல் அறிஞர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். அடுத்தவர்களையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் கடவுளின் பிம்பங்கள் கடவுளின் சாயல்கள் என்பதனை வலியுறுத்துகிறார். நம்ம அன்பு பற்றி நிறைய பேசுகிறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம். என்னவோ நம்முடைய சாதாரண குடும்பத்திலே, இந்த நட்பு வட்டாரங்களிலே அந்த அன்பு உண்மைத்தனமானதா என்று கேள்வியாகத்தான் இருக்கிறது. இங்கேயே கேள்விக்குறி இருக்கிற சமயத்தில் நம்முடைய துரோகிகளையும் விரோதிகளையும் அயலான்களையும் அன்பு செய்வது எளிதான காரியமா? மிகவும் சவாலானது. எளிதல்ல, சவாலானது, சங்கடங்களுக்குரியது. இருந்தாலும் அதை செய்கிற பொழுதுதான் மனதுக்குள்ளே நிறைவு வரும் என்பது இயேசுவுடைய நேர்நிலை பார்வை. முயன்று பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். இறையாட்சியின் மதிப்பீடுகளை கண்டுணரவும் இறையாட்சியை நெருங்கி வரவும் எங்களுக்கு அறிவும் ஆர்வமும் திறந்த மனமும் அன்பின் அடிப்படையிலே தந்தருள்வீராக. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே.
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு
எனக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.